ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2201வது பகுதி. திருவெழுகூற்றிருக்கை. திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த திருவெழுகூற்றிருக்கை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 4வது பகுதி. முதல் 3 பகுதிகளிலே எம்பெருமான் நாராயணன் இந்த உலகத்தை படைப்பதற்காக பிரம்மனை படைத்ததையும், அடுத்த 2வது பகுதியிலே இலங்கையை அழித்து தன் ஒப்பற்ற வில்லாலே அழல் வாய் அம்புகளால் இலங்கையை அழித்ததையும், 3வது பகுதியில் இந்திரன் வேண்டிக் கொண்டபடி தனது நிலத்தை, எம்பெருமானுக்கு சொந்தமான நிலத்தை வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் இறந்து பெற்று மீட்டு 3 உலகத்தையும் அளந்து அந்த நிலத்தை மீட்டு இந்திரனுக்கு கொடுத்த செய்தியையும் முதல் 3 பகுதிகளிலே அனுபவித்தோம். இன்று 4வது பகுதி. முதல் 3 பகுதிகளுடைய பாசுரம் இதுவரையிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு 4வது பகுதிக்குள் செல்லலாம். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒருமுறை அயனை ஈன்றனை, ஒருமுறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை, மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடு மான் உரி இலங்கு மார்வினன் இருபிறப்பொருமான் ஆகி ஒருமுறை ஈரடி மூவுலகு அளந்தானை. அடுத்து இன்றைய பகுதி. நாற்றிசை நடுங்க அஞ்சிறை பறவை ஏறி நாற்றிசை நடுங்க அஞ்சிறை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து இரு செவி ஒரு தனி வேளத்து அறந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை. நார்திசை நடுங்க அஞ்சிறை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேளத்து அறந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை என்பது இன்றைய பகுதி. இதிலே தனது அன்பனான கஜேந்திர ஆழ்வானை காத்தது பற்றிய செய்தி இதிலே சொல்லப்படுகிறது. இந்த பாசுர பகுதியினுடைய பதவதார்த்தம், பதவுரை பார்க்கலாம். ஒரு நாள் ஊர்காலத்திலே 4 திசை நடுங்க 4 திக்கிலும் உள்ள ஜனங்களும் நடுங்கும்படியாக பெரிய கோபத்தை அடைந்து அஞ்சிறை பறவை ஏறி அழகிய சிறகையுடைய கருடன் மீது ஏறிக்கொண்டு 4 வாய் தொங்குகின்ற வாயையும் மும்மதம் 3 இடங்களில் மதநீர் பெருக்கையும் இருசெவி 2 பெரிய காதுகளையும் உடையவனாய் ஒரு தனி வேளத்து துணையற்றவனாய் ஒப்பற்றவனான கஜேந்திரனுடைய அறந்தையை துன்பத்தை இருநீர் மடுவில் ஆழமான நீரையுடைய மடுவின் கரையிலே எழுந்தருளி தீர்த்தனை போக்கி அருளினாய் என்பதுதான் இந்த பாசுர பகுதியினுடைய பதவுரையாகும். இனி இந்த பகுதிக்கான வியாக்கியான விவரணம். இனி சிறந்த ஞான சக்திகளை, அறிவு ஆற்றல்களை உடைய இந்திரன் முதலானார்க்கு மட்டுமே தன்னை தாழ்த்தி கொண்டும் காரியம் செய்வானோ என்ற கேள்வி எழுந்த அளவிலே, அப்படியல்ல, ஆபத்தும் விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு சிறிது இருக்குமானால் பிறப்பு ஒழுக்கம் முதலானவற்றில் மிக தாழ்ந்த விலங்குகளுக்கும் அவை உள்ள இடத்திற்கு தானே நேரே அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்து அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்கிறார். நால் திசை நடுங்க
எம்பெருமான் கஜேந்திர ஆழ்வானுடைய ஆபத்தை கண்டு கலங்கின கலக்கத்தின் மிகுதியை கண்டு உலகிற்கு என்ன கேடு விளையப் போகிறதோ என்று அறியாமல் அஞ்சி 4 திசையில் உள்ள தேவர் மனிதர் முதலான அனைவரும் நடுங்கும்படியாக உலகனைத்தையும் படைக்கும் போது போலே அழிக்கும் போதும் கூட சங்கல்பத்தாலேயே அழிப்பதையும் சீற்றமில்லாமல் இருப்பதையும் கண்டு போந்த 4 திசைகளிலும் வாழும் பிரம்மன் முதலான சேதனர் அனைவரும் இந்த கடும் சீற்றத்தை கண்டு 4 திசை நடுங்க, ஐயோ உலகனைத்தையும் அழிக்கும் போதும் காணாத கோபமாயிருக்கிறதே இந்த கோபம், இப்படிப்பட்ட சீற்றத்தினால் என்ன விளையுமோ என்று அவர்களெல்லாம் அஞ்சும்படியாக 4 திசை நடுங்க என்கிறார். அம்சிறை பறவை ஏறி கருமுகில் தாமரை காட்டு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்து ஏந்தி ஏந்து அலர் திருவொடும் பொலிய ஓர் செம்பொல் குன்றின் மேல் வருவபோல் கலுளன் மேல் வந்து தோன்றினான் என்று கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணத்திலே திரு அவதார படலத்திலே சொல்லுவார். கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்து ஏந்தி ஏந்தலர் திருவொடும் பொலிய ஓர் செம்பொன் குன்றின் மேல் வருவ போல் கழுலன் மேல் வந்து தோன்றினான். கழுலன் என்றால் கருடன் என்று பொருள். செம்பொன் குன்றமான மேருமலையின் மேலே கார்மேகம் ஏறி வருவது போல மிக்க அழகையும் வேகத்தையும் உடைய கருடனுடைய தோளின் மீது ஏறி அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்ததை கூறுகிறார். இப்படி ஓடி வந்து சாதித்த காரியம் என்ன என்பதை கூறுகிறார் ஆழ்வார். நால்வாய் மும்மதத்து திருசெவி ஒரு தனி வேளத்து அறந்தையை கையெடுத்து கதர்கையாலே கீழே தொங்குகிற வாயை உடையதாய் இரு கன்னங்கள் குறி ஆகிய 3 அவயவங்களில் இருந்து பொழிகின்ற மதநீரை உடையதாய் 2 அல்லது பெரிதான செவிகளை உடையதாய் வேறு துணையற்றதாய் தன் பலம் அழிகையாலே போக்கில்லாத போக்கடியற்ற நிலையிலே ஒப்பற்றதான ஆனையினுடைய கஜேந்திரனுடைய பெருந்துன்பத்தை நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேளத்து அறந்தையை, அறந்தை என்றால் அறதி துன்பம் என்று பொருள். ஒரு நாள் இருநீர் மடுவில் தீர்த்தனை ஒப்பற்றதோர் காலத்திலே அடியவனான யானைக்கு வேற்று நிலமாய் அவனுக்கு விரோதியான முதலைக்கு தன்னுடைய நிலமாய் மிகுந்த நீர்ப்பெருக்கையுடைய மடுக்கரைக்கே அந்த ஆபத்தின் கனத்தை கண்டு தனது அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்து ஆனையின் துன்பத்தை தீர்த்தருளினாய். ஒரு நாள் இருநீர் மடுவில் தீர்த்தனை, ஒரு நாள் இப்படி எம்பெருமானையே ஓடி வரச் செய்த அதுவும் ஒரு நாளே என்று நாளை கொண்டாடுகிறார். ஒரு சிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார். முதலையின் வாயிலிருந்தும் ஆனையை மீட்டது போல சம்சாரத்தின் வாயில் விழுந்து கிடக்கும் என்னையும் மீட்க வேண்டும் என்பது கருத்தாகும். விஷ்ணு தர்மம் கூறுவது என்ன? இந்த கஜேந்திரனுடைய வரலாற்றை பற்றி. யானை கரையை நோக்கி இழுக்கிறது, முதலை நீரை நோக்கி இழுக்கிறது. முதலை யானையை கவிக்கொண்டிருக்கிறது. யானை முதலையை சேர்த்து கரையை நோக்கி இழுக்கின்றது. கரைதான் அதற்கு பலமுள்ள இடம், முதலையோ அதற்கு நீர்தான் பலமுள்ள இடம் என்பதாலே கஜேந்திரனையும் சேர்த்து நீருக்குள் இழுக்கிறது. இப்படியாக அந்த இருவருக்கும் 1000 தேவ வருடங்கள் ஒருவருக்கொருவர் சமமாக போர் நடந்தது என்கிறது விஷ்ணு தர்மம். ஆனையை கவ்விய விரோதி முதலை ஒன்றுதான், ஆனையை பிடித்த விரோதி ஒன்றுதான். அடியேனை கவ்வும் விரோதிகள் இந்திரிய முதலைகள் 5. யானையோ வலிமையுடையது, நானோ வலிமையற்றவன். அது சில காலம் நோவுபட்டது, நான் அனாதி காலமாக நோவுபடுகிறேன். எனக்கு உதவ அதே போல கஜேந்திரனுக்கு உதவ நீ ஓடி வந்தது போல ஓடி வர வேண்டாமோ என்று கேட்கிறார் ஆழ்வார்.
வேளக்கரந்தையை இருநீர் மடுவுள் தீர்த்தனை. கிராகம் சக்ரேன மாதவக என்று விஷ்ணு தர்மம் கூறும். அதாவது முதலையை மாதவன் சக்கரத்தினால் அறுத்து கொன்றான். கிராகம் சக்ரேன மாதவக. மிக விரைவாக மடுவினில் போய் சேர்ந்து ஆனையையும் முதலையையும் அணைத்து கொண்டு வந்து கரையேறி ஆனைக்கு கால் நகத்துக்கு கூட சேதம் வராதபடி அதிஜாக்கிரதையுடன் சுதர்சன சக்கரத்தை கொண்டு முதலையை கீறி போட்டானாயிற்று எம்பெருமான். வேளக்கரந்தையை இருநீர் மடுவுள் தீர்த்தனை. சரி, கஜேந்திரனை காத்தான் அவன் பாகவதன். பாகவத விரோதியான முதலையையும் அணைத்து கொண்டு கரையேற வேண்டுமோ என்றால், ராஜகுமாரனுக்கு மல்யுத்த பயிற்சி தருவதற்காக அவனோடு தினந்தோறும் கைகலந்து சண்டையிடும் கைக்குட்டனுக்கும் பால் சோற்று உருண்டை கொடுத்து வளர்ப்பார்கள் அல்லவோ, அதுபோலவே கஜேந்திராழ்வானோடு சண்டையிட்ட முதலைக்கும் பகவானாலே அணைக்கப்படும் இப்பேறு கிடைத்தது என்று பட்டர் அருளி செய்வாராம். நால்வாய் மும்மதத்து இருசவி ஒரு தனி வேளத்து என்று யானையுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் சமுதாய சோபையையும் வர்ணிப்பதற்கு என்ன காரணம் என்றால், கிணற்றில் விழுந்த குழந்தையை கரையேற்றி காப்பாற்றியவர்கள், ஆஹா, இந்த குழந்தையின் காது என்ன அழகு, கழுத்தின் அமைப்புதான் என்ன, கால் என்ன அழகு, தலை என்ன அழகு, வடிவழகை வாய்கொண்டு வர்ணிக்க இயலவில்லையே, இழக்க இருந்த இதனை நல்ல வேளையாக காப்பாற்றினோமே என்று ஒவ்வொரு உறுப்பின் அழகையும் சமுதாய சோபையையும் சொல்லி சொல்லி மாய்ந்து போவது போலே எம்பெருமான் இடர்பட்ட இதை காப்பாற்றியவுடன் இதனுடைய ஒவ்வொரு அவயவத்திலும் சமுதாய சோபையிலும் ஈடுபட்டபடியை சொல்லுகிறது. வேளத்து அரந்தையை. சிறிய உடல் உடையவர் துன்பம் போலே சிறிய துன்பமாயிராமல் விரலுக்கு தகுந்த வீக்கம் யானைக்கு தகுந்த வாதம் என்று சொல்வது போல யானையுடைய பெரிய உடலுக்கு ஏற்றபடி பெரும் துன்பமாயிருந்ததாம். அது அந்த வேளத்து அரந்தை. பரமாபதம் ஆபன்னக மனசா சிந்தையத் ஹரிம் என்று விஷ்ணு தர்மம் கூறும். அதாவது பெரிய ஆபத்தை அடைந்த கஜேந்திராழ்வான் ஹரியை மனத்தினால் நினைத்தான் என்று ரிஷி இதனுடைய ஆபத்தின் மிகுதியை காட்டினார். சர்வேஸ்வரன் தனது பெருமை பாராமல் மடுக்கரையிலே வந்து விழ வேண்டும்படியான கரைபுரண்ட ஆபத்து என்பதை பரமாபத் என்ற பதத்தாலே உணர்த்தினார் விஷ்ணு தர்மத்திலே. மனசா சிந்தையத், மனத்தினாலேயே நினைத்தான் என்கையாலே வாயாலே கூப்பிடவும் சக்தி இல்லாமல் மனத்தால் உபாயமாக நினைக்கும் நிலையை கஜேந்திரன் அடைந்தான் என்பதையும் காட்டினார். ஒரு நாள் இருநீர் மடுவில் தீர்த்தனை. எம்பெருமானுக்கு அந்தரங்கமான பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையாய் ஈஸ்வரனுடைய திருவுள்ளம் எதை சொன்னாலும் பதறும் என்ற மர்மத்தை அறிந்த ஆண்டாள் காலை கதுவிடுகின்ற கயலொடு வாழை விரவி என்று நாச்சியார் திருமொழியிலே சொல்லுவார். காலை கதுவிடுகின்ற கயலொடு வாழை விரவி என்று. ஒரு நீர்ப்புழு கஜேந்திரனை நலிவதை பொறுக்காத நீ 2 மீன்கள் என் காலை கவ்வி கடிப்பதை பொறுத்திருக்கலாமோ என்பது போல ஒரு முதலை வலிமைமிக்க கஜேந்திரனை சில காலம் நலிந்ததை பொறுக்காதவன் 5 இந்திரியங்களாகிற முதலைகள் அனாதிகாலமாக வலிமையற்ற என்னை நலிவதை பொறுத்திருக்கலாமோ? அதை காட்டிலும் விரைவாக ஓடி வந்து என்னை காக்க வேண்டாமா என்ற கருத்தினை காட்டுகிறார் இதன் மூலம் உள்ளுரையாக. திருவழுகுற்றிருக்கை பாசுரம் இதுவரையில் அனுபவித்த 13 அடிகள். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை, ஒரு முறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை, மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடு மானுரி இலங்கு மார்பினின் ஒரு இருபிறப்பு உருமானாகி ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தனை, நார்திசை நடுங்க அஞ்சிறை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேளத்து அரந்தையை
ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை என்ற பாசுரத்தின் 13 அடிகள் இதுவரை. அது எப்படி அந்த ரதபந்தத்திலே ரதத்தின் மேற்பகுதியிலே உள்ள அடுக்குகளில் பொருந்தி இருக்கிறது என்பதை இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் படத்தில் காணலாம். மீண்டும் அடுத்த பதிவுடன் அடுத்த பாசுர பகுதியை இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். குடந்தை பெருமான் ஆறாவமுதாழ்வார் சாரங்கவாணி பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.